Hello friends, welcome back to Millennium Media. நீங்கள் என்ன வேணா பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் டேஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம் ப்ரோட்டீன் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு படிச்சிருப்போம். ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கும் போது ப்ரோட்டீன் வந்து நமக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறையா படிச்சிருப்போம். இந்த ப்ரோட்டீனுடைய பில்டிங் பிளாக் என்ன? நம்மளுடைய பில்டிங் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸாக இருக்குது. இந்த ப்ரோட்டீனுக்கு ஒரு பில்டிங் பிளாக் இருக்கணும். கண்டிப்பாக நிறைய மாலிகுல் சேர்ந்து தான் ஒரு ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆகும். அந்த மாலிகுல் என்ன? இந்த ப்ரோட்டீனோடைய ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய பில்டிங் பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன். அப்போ இந்த ப்ரோட்டீனுடைய பில்டிங் பிளாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைனோ ஆசிட்ஸ். இந்த அமைனோ ஆசிட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அமைனோ குரூப்பும் கார்பாக்சில் குரூப்பும் இருக்கும். ஒரு பேசிக்காக ஒரு அமைனோ ஆசிட் எடுத்துக்கும் போது அதில் வந்து NH2வும் கார்பாக்சில் குரூப்பான COOHும் இருக்கும். 2-3 அமைனோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீனை வந்து க்ரியேட் பண்ணுது. இந்த அமைனோ ஆசிட்ஸ் எப்படி ஜாயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைனோ ஆசிடும் ஒரு பிளாக் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு பிளாக்கும் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்டிங் ஏஜென்ட் வந்து தேவைப்படும். அந்த சிமெண்டிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவேலன்ட் பெப்டைட் பாண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெப்டைட் பாண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். நிறைய பெப்டைட் பாண்ட்ஸ் வந்து அமைனோ ஆசிட்ஸை ஜாயின் பண்ணிட்டு போகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிபெப்டைட் செயினை வந்து கிரியேட் பண்ணும். இந்த பாலிபெப்டைட் செயின் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீனாக மாறும். 20 அமைனோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. இந்த 20 அமைனோ ஆசிட்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டிடின், ஐசோலியூசின், லியூசின், மெத்தியோனைன், ஃபினைல் அனலின், த்ரியோனைன், ட்ரிப்டோஃபான், வாலின், லைசின், ஆர்ஜினைன், ஆஸ்பர்ஜின், குளுட்டமைன், கிளைசின், புரோலின், சிரைன், த்ரியோசின், அலனைன், ஆஸ்பரேட், சிஸ்டைன், குளுட்டமைட். இந்த மாதிரி அமைனோ ஆசிட்ஸ் செய்யும் போது ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். அந்த 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் அண்ட் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து அமைனோ ஆசிட்ஸ் வந்து ஒரு பாலிபெப்டைட் செயினை வந்து கிரியேட் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சராக வந்து கிரியேட் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அமைனோ ஆசிட் டெர்மினல் எண்ட் இருக்கும். எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்பாக்சிலிக் டெர்மினல் எண்ட் இருக்கும். ப்ரோட்டீனோடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரோட்டீனோடைய செகண்டரி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் ஃபோல்டிங்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் ஃபோல்டிங்ஸ் கிரியேட் ஆகும்போது ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுக்கும். ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஷீட்ஸ். செகண்டரி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஹேலிக்ஸ் இருக்கும். இந்த ஆல்ஃபா ஹேலிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிரியேட் ஆகிருக்கும்னு பார்த்திங்கன்னா ஸ்பைரலான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். இந்த ஸ்பைரலான ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா அமைனோ ஆசிட்ஸ் வந்து இந்த பாலிபெப்டைட் செயினில் வந்து டைட்டாக வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸ். இந்த பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்ஸாக வந்து ப்ரோட்டீன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஒவ்வொரு ஃபோல்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணும் இந்த பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸில். இந்த பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2க்கும் மேற்பட்ட பெப்டைட்ஸ் செயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். இந்த டெர்ஷியரி ஸ்ட்ரக்சரில் ப்ரோட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ப்ரைமரி செகண்டரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா 2Dயில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு சிங்கிள் லைனாக இருக்கும், இல்லைனா ஒரு பேப்பர் மாதிரின ஒரு 2D ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். நம்ம டெர்ஷியரி ஸ்ட்ரக்சருக்கு வரும்போது ப்ரோட்டீனோட அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3Dயில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஹைட்ரோஃபோபிக் சைட் செயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் இருக்கும். ஹைட்ரோஃபிலிக் சைட் செயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனோடைய எக்ஸ்டீரியரில் இருக்கும். ப்ரோட்டீனோடைய அடுத்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டினரி ஸ்ட்ரக்சர். இந்த குவாண்டினரி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா 2க்கும் மேற்பட்ட பாலிபெப்டைட் செயின் சேர்ந்து ஒரு சப்யூனிட்டை கிரியேட் பண்ணும். இந்த சப்யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு குவாண்டினரி ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள இருந்திருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.